ஸ்பைடர்மேன் மூவிக்கு ஒரு பெரிய ஒரு தடங்களா வந்து நிக்குது நம்ம ஜனநாயக மூவி. என்ன நடந்துச்சு அப்படின்றத டீடைலா இந்த வீடியோ சொல்றேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஜனநாயக மூவி வந்து போன வீக் தான் ரிலீஸ் ஆயிருந்து. சோ ரிலீஸ் ஆகி இப்ப பயங்கரமா தமிழ்நாட்டுல வந்து நல்லா ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த சமயம் வந்து நாளைக்கு ஸ்பைடர்மேன் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆக போறதுனால எல்லாருமே மெயின் தியேட்டர்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து ஜனநாயகம் வந்து பெரிய ஒரு தடங்களா வந்து நிக்குது. என்ன அப்படின்னா ஜனநாயக மூவி வந்து இப்ப பயங்கரமா தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கிறதுனால எல்லா ஸ்கிரீன்லயும் அதாவது எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் வந்து ஜனநாயக மூவி தான் போட்டிருக்காங்க. அது வந்து 4 வாரத்துக்கு கண்டிப்பா அதுதான் ஓடிட்டு இருக்கும். சோ அதுக்கிடையில வந்து மாத்துறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா கான்ட்ராக்ட்ல போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம் முடியறது வரைக்கும் மெயின் ஸ்கிரீன்ல இருந்து மாத்த சான்ஸே கிடையாது. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பைடர் மூவி பாக்குறதுக்காக மெயின் ஸ்கிரீன்ல இருந்தா நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக மெயின் ஸ்கிரீன்ல எல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க. எல்லா தியேட்டர்லயுமே வந்து செகண்டா இருக்கும் அந்த ஸ்கிரீன் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு சில தியேட்டர்ல வேணா மெயின் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா மோஸ்டா நிறைய ஸ்கிரீன்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்கிரீன் தேர்ட் ஸ்கிரீன்ல தான் போட்டுருக்காங்க ஸ்பைடர்மேன். ஒரு சில தியேட்டர் வந்து ரிலீஸே பண்ணல, அந்த மாதிரிதான் இருக்குது. காசு தியேட்டர் கமலா தியேட்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்க இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. அது நடக்கல அப்படின்றதுனால இந்த மூவி ஐமேக்ஸ்ல பாக்கலாம் சொல்லி வெயிட் பண்றது எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரு கஷ்டம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிசி மூவி வந்து 4 வார கான்ட்ராக்ட் அது ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே ஐமேக்ஸ் அப்படி இருக்கு, பிஎக்ஸ்ல பாக்கலாம் அப்படின்னு பிஎக்ஸ்ல ஜனநாயக மூவி ஓடிட்டு இருக்கு. சோ அதனால ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மெயின் ஸ்கிரீன் எங்கேயுமே கிடைக்காதனால எல்லாருமே சின்ன ஒரு ஸ்கிரீன்ல தான் பாக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றது அவங்களோட கஷ்டம். நீங்க வந்து இந்த புக்கிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு அப்டேட்ல இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.